பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரம் 18 வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்த பொழுது, தேவனுக்காக ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கையில தன்னுடைய மகனையே கொடுக்க ஆயத்தமான பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கிறது, நான் சொல்லுகிற வார்த்தையின்படி, என்னுடைய நடத்துதலின்படி இவர்கள் காரியத்தை செய்ய ஆயத்தமா? இன்றைக்கு எந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் மகிமையாய் வெளிப்படல, தத்ரூபமா வெளிப்படல, ஆசீர்வதிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படல, ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்துல ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்து ஆண்டவர் நீங்க நடத்த வேண்டிய பாதையை குறித்து சொல்லி, நீங்க செய்ய வேண்டிய உடன்படிக்கையை குறித்து சொல்லி, ஒருவேளை ஆண்டவருக்கென்று செலுத்த வேண்டிய ஒரு பொருத்தனையை குறித்து சொல்லி உங்களோடு பேசி இருக்கலாம். நீங்க அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்காய் கடந்து வரும். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, எலியாவை பார்க்கிறோம், எலிசாவை பார்க்கிறோம், எல்லா தேவ மனிதர்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. சில வேளைகளில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது விசேஷமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்று நடப்பது சில இடங்கள்ல மிக ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கடந்து வருகிறது. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ, உங்க குடும்பத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ, எந்த இடத்துல நீங்க தாழ்மைப்படணும்னு எதிர்பார்க்கிறாரோ, எந்த இடத்துல தேவனுக்காய் ஓடணும்னு எதிர்பார்க்கிறாரோ, எந்த இடத்துல தேவனுக்காய் விதைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ, எந்த இடத்துல தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ, அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி சகல ஆசீர்வாதம் உங்க மேல கடந்து வரும். இன்றைக்கு ஆசீர்வாதம் தடைபட்டிருக்குது பாஸ்டர், என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்குது, என் தொழில இருக்கிற ஒரு விருத்தி தடைபட்டு இருக்கிறது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நான் ஆயத்தம் என்று சொல்லுங்க. ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவார், தேவ செய்தியிலிருந்து உங்களோடு பேசுவார். உங்களை உணர்த்தும்படி எந்த வகையில் ஆண்டோடைய வார்த்தை கடந்து வரணுமோ ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாய் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்கள் வேலையில, தொழில, குடும்பத்துல மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அப்பா இடத்துல சொல்லுங்க, உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உங்க வழி நடத்துதலின்படி என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தோ. உடன்படிக்கையின் ஆழம், உடன்படிக்கையின் ஆண்டவரே எந்த உடன்படிக்கையா இருந்தாலோ உங்களுக்காய் நான் செய்ய ஆயத்தம் என்று சொல்லுங்க. பரலோகம் உங்களுக்காய் ஒத்தாசை கொண்டு வரும், அவருடைய வார்த்தையை உங்களுக்காய் கடந்து வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், மிகுதியாய் பெருக பண்ணுவார். God bless you.